அட கொடுமைய! அதிமுகவே அல்லோலப்படுத்தியவரு, திமுகவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவரு, டிஎம்கே ஃபைல்ஸ் மூலம் அமைச்சர்களே அலற விட்டவரு. இப்ப பாஜக தலைவர்கள் அண்ணாமலைய குறை கூறி பேட்டி குடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் கொதிச்சு போயி, அண்ணாமலையோட ருத்ர தாண்டவம் எப்பங்க ஆரம்பிப்பாருன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனாலும் அண்ணாமலை அமைதி காப்பதற்குரிய ரகசியம் என்ன? அண்ணாமலை தமிழகத்துக்கு கிடைத்த பொக்கிஷம். அவரை தவற விட்டது பாஜக செய்தது மிகப்பெரிய தவறுன்னு ஏற்கனவே கடந்த காலத்துல அவரது எதிர்ப்பாளரா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஆதரவாளரா மாறிட்டு இருக்கிறாங்க தமிழகத்துல. தமிழகம் வரையும் அமித்ஷா தலைவர் மாற்றமா, நயினார் நாகேந்திரனின் அடுத்த ரோல் என்னவாக இருக்கிறது? பரபரப்பாகும் தமிழக பாஜக தலைமை அலுவலகம். தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் விஜய் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு பல கட்சி தலைவர்களும் அவர் மீது ஆதரவா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அவரு கூட இனிமேலுக்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நேரலையில டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்ப டிவிகேவை எதிர்க்க திமுக ஆரம்பிச்சுச்சோ உடனே நேரலையை கட் பண்ணி விட்டாரு. இவ்வளவுதான். திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டிங்கிறது இந்த ஒரு சம்பவத்துல இருந்தே தெரியுதோ. 30 நாள்லயே விஜயோட சாயம் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல வெளுத்து போச்சுங்கிறதான். அது மட்டும் இல்லாம விஜய்க்கு மாற்றா இருக்கக்கூடிய அண்ணாமலை மீது தொடர்ந்து பாஜக தலைவர்கள் எல்லாமே வசப்பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஓரளவுக்கு குறிப்பா அஸ்வத்தாமன் அவர்கள் மட்டும்தான் உண்மையாவும் அக்கறையோட அண்ணாமலை மீது பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருந்தாங்க. வானதி அக்கா அவங்களுக்கே உண்டான சாதுரியமா நகைப்புரிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அண்ணாமலையை கேலி கிண்டல் செஞ்சாங்க. நயினார் நாகேந்திரன் விஜய்க்கு எதிரான ஆர்ப்பாட்ட களத்துல போய் அண்ணாமலையை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? தமிழிசை அக்கா அவங்க ஒருபடி மேல போய் அண்ணாமலை வெளுத்து விட்டார், தோற்று விட்டார், ஃபெயிலியர் பர்சன், அவருக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அக்கா தமிழிசை அக்கா அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் எடப்பாடி, தம்பி உதயநிதி, விஜய் இப்பதான் இன்னொரு விஜயை பார்க்க போறாரு இப்படியெல்லாம் பேசுறவங்க அண்ணாமலையை பேரே சொல்ல மாட்டாங்களாமா. அவங்களுக்கு என்ன அதுல குறைஞ்சு போயிருவாங்களோ தெரியல. அண்ணாமலை உண்மையாலுமே இந்த கட்சிக்காக உழைச்சவரு. அவரு பேரு சொல்றதுக்கு இவங்களுக்கு தயக்கமா கூச்சப்படுறாங்க. இவங்களெல்லாம் வச்சு பாஜக எந்த ஆணியை பிடுங்க போகுதோ தெரியலங்கிறது தான். அவங்க பேச பேச அண்ணாமலைக்கு தமிழகத்துல ஆதரவுங்கிறது கூடிக்கிட்டே போகுதுங்கிறதான் இன்னைக்கு யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவங்க அமைதியா இருந்தாங்களாவே பாஜக ஆதரவாளர்கள் பாஜகலே இருப்பாங்க. இவங்க எல்லாம் பேச பேசதான் பாஜகவோட ஆதரவாளர்கள்லாம் அண்ணாமலை நோக்கி பயணிக்கிறாங்கிற ஒரு யதார்த்தத்தை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பாஜக வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். அந்த 4 பேர் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும், அந்த 4 பேர் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடணும், தொடர்ந்து அவங்களே தான் நின்றுட்டு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். இந்த மாதிரியான மனப்போக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழக பாஜக இங்க வளரவே வளராது. கடைசி வரையில நோட்டா கட்சியா தான் இருக்குங்கிறது இவங்க எப்ப புரிஞ்சிக்க போறாங்கிறது தெரியல. இதுக்கு டெல்லி தலைமை தான் விரைவா முடிவெடுக்கணுங்கிறதா நம்மளோட கருத்தாகவும் இருக்குது. ஹெச் ராஜா அவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி பல தலைவர்களும் பலவிதமான கருத்துக்களை அண்ணாமலை மீது தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் இப்ப வரையிலையும் பொறுமை காத்துக்கிட்டு அவரோட இயக்கத்தை வளர்த்தக்கூடிய வேலையை அவரு செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறது தான். அதுலயும் இன்னும் குறிப்பா கல்யாணராமன் போன்றவங்கெல்லாம் அண்ணாமலைய தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் போட்டிருக்கிற துணியிலிருந்து மனைவி, குழந்தைகள் உட்பட எல்லாத்த பத்தியும் கல்யாணராமன் அவர்கள் கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் இவங்களெல்லாம் பொருட்டாவே மதிக்கலைங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமான விஷயமா இருக்கு. ஆனா இவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியணுமா இல்லையா? இவங்கெல்லாம் அண்ணாமலையை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி இவங்களோட முகம் என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல நம்ம தமிழிசை அக்கா கடந்த காலங்கள்ல மாருதி 800 கார்ல போனவங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட சொத்து என்ன? பல 100 கணக்கான கோடி சொத்து அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி வானதி அக்கா என்ன? அவங்க இன்னைக்கு சொத்து நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கவா வேணும்? அவ்வளவு சொத்து இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எல்முருகன் சொல்லவே வேண்டாம். நயினார் நாகேந்திரன்
அவரு தமிழ்நாடு முழுக்க ஸ்டார் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறாரு. திருநெல்வேலியில டைம் பாஸ்ங்கிற பார் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இவரு மது விலக்கெல்லாம் எப்படி பேசுவாரு? இந்த முகம், உண்மை முகம் நமக்கு தெரியணுமா இல்லையா? கல்யாணராமன் கட்சி நிர்வாகிகளை ஏமாத்தி பணம் பறிக்கிற கும்பலு. இவரெல்லாம் அண்ணாமலை அவர்கள பத்தி தப்பா பேசலாமா? இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன உரிமை இருக்குதுங்கிறது தான் நம்மளோட கேள்வியும் கூட. ஆனா இவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு பாஜக எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்துச்சு, ஹெலிகாப்டர் குடுத்துச்சு, பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளரா போட்டுச்சு, அவருக்கு அதிகப்படியான நிதி குடுத்துச்சு, சுதந்திரத்த குடுத்துச்சு, அண்ணாமலைய கட்சி வளர்க்கல. இப்படியெல்லாம் இவங்க உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தமிழிசை அக்கா 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தாங்க. அந்த ஏன் விட்டுட்டு இங்க வந்தாங்க மறுபடியும் அரசியலுக்கு? ஏன்னா, அண்ணாமலை பாஜகவ வளர்த்திடுவாரோங்கிற ஒரு அச்சத்துல ஓடி வந்துட்டாங்க. அவர் கட்சிய வளர்த்திட்டா, நம்மளுக்கு தமிழக பாஜகவுல இனிமேலுக்கு இடம் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. இதுலயும் இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கிறாரே, துணை ஜனாதிபதியா, அவரு அவங்க சமுதாயம் சார்ந்த ஒரு கூட்டத்துல வானதி கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? "வானதி, எஸ்பி வேலுமணிய கெட்டியா புடிச்சுக்கோ" அப்படின்லாம் பேசினாரு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழக பாஜகல இருக்காங்க. ஆனா, இதுல எதிலயுமே திரு அண்ணாமலை அவர்கள் சிக்காம அவரோட பாதையில போயிட்டே இருக்கிறாரு. அவருக்கு பக்கபலமா தொண்டர்கள் இன்னைக்கு கரம் கோர்த்து இன்னைக்கு நின்னுட்டு இருக்கிறாங்கங்கிறது தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும், கடந்த காலத்துல அண்ணாமலைக்கு எதிரா மனநிலை கொண்டவங்கலாம் இன்னைக்கு அண்ணாமலைய ஆதரிச்சுட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜர்னலிஸ்ட் மணி அவர்கள். இன்னைக்கு அண்ணாமலைய உயர்த்தி பேசுறாரு. கடந்த காலத்துல எவ்வளவு எதிர்ப்பு அண்ணாமலை மீது விதைத்தாருன்னு நமக்கெல்லாம் தெரியும். போஸ் வெங்கட் இவரு திமுகவுல எம்எல்ஏ சீட்டுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாரு. திமுகவ உயர்த்தி பிடிச்சு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை உண்மையானவரு, நேர்மையானவரு, அவருகிட்ட ஒரு துணிவு இருக்குது, நல்ல அரசியல்வாதின்னு புகழ் பாடுறாரு. பிரகாஷ் சுவாமி பத்திரிகையாளரும் அண்ணாமலையை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்? விசிக கட்சி தலைவர் திருமாவளவனே அண்ணாமலையை பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு அண்ணாமலை தமிழகத்துல ஏற்படுத்தி இருக்கிறாரு. அண்ணாமலை தமிழகத்துக்கு வராத வந்த பொக்கிஷங்க. அவரெல்லாம் பாஜக தவற விட்டது பாஜகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பா இருக்க போகும்னு பல பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு தமிழக ஊடகத்துல இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கட்சியை வளர்க்க வந்தாரு. இவங்கள மாதிரிலாம் கட்சிய பின்னாடிக்கு இல்ல, கட்சியவே அழிச்சு புட்டாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய சரிவை நோக்கி தான் பின்னாடி போயிட்டு இருக்குது. அது யாரு எப்படி மீட்க போறாங்கங்கிறது அது அவங்களுக்கு வெளிச்சம். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழக அரசியல் சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு ஜூலை 2வது வாரத்துல தமிழகம் வராராமா. என்ன பண்ண போறாரு? பாஜகவோட மையக்குழு நிர்வாகிகிட்டலாம் அவர் பேச போறதா தகவல் வருது. அதுலயும் மிக குறிப்பா தமிழக பாஜகவோட தலைவரை மாற்ற போறாருன்னு டெல்லி வட்டாரத்துல இருந்து பல தகவல்கள் நமக்கு வருது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கேரளா மாநிலத்தினுடைய கவர்னர் பொறுப்பு இங்க வழங்கிட்டு தமிழக பாஜகவுக்கு ஒரு இளம் முகத்தை களம் இருக்கணுங்கிற ஒரு முடிவுல அமித்ஷா அவர்களும் டெல்லி தலைமையும் முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு செய்திகள் கசிந்து வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அப்படி ஒரு இளம் தலைவரை போட்டாலும் இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி போன அவரது ஆதரவாளர்கள், பாஜகவுடைய ஆதரவாளர்கள் திரும்ப பாஜகவை நோக்கி வருவாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்குங்கிறது தான். ஆனா இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்ல அமித்ஷாவே தமிழகம் தலைவர்கள் எல்லாம் மாற்றினாலும் எந்த விதமான மாற்றமும் இப்ப இனிமேலுக்கு தமிழகத்துல எடுபட போறதில்லைங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இது எப்ப அவங்க புரிஞ்சுக்க போறாங்கங்கிறது நமக்கெல்லாம் தெரியல.